கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 19:22. மேத்யூ 19:22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு தரித்திரருக்கு கொடு, அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னு கேட்ட உடனே அவன் மிகுந்த துக்கமடைந்தவனாக, அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? மிகுந்த துக்கம் வந்துருச்சு. அதாவது அவனுக்குள்ள என்ன ஒரு போராட்டம் தெரியுதா உள்ளுக்குள்ள? ஏன்னா ஒரு பக்கத்தில் அவனுக்கு நித்திய வாழ்க்கை வேணும்னு இருக்கு, ஆனால் மாம்ச பிரகாரமாக அவனுடைய ஆஸ்தியின் மேலே ஒரு பிடிப்பு. மார்க் இதை சொல்லும்போது அவன் முகம் ரொம்ப தொங்கி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, அவன் கோபத்தில் போல, அது துக்கம் இங்கே. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது சரிதான், ஆனால் அவனால் முடியல. ஏன்னா அவன் என்ன வச்சுருந்தான்? அவனுக்கு அநேக ஆஸ்தி இருந்தது. அவன்கிட்ட இருந்த ஆஸ்தி, அவனுடைய சொத்து அதிகமாக இருந்தது. அவனால் அதை விட முடியல. இதுதான் வேறு. அவன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்ன? அதுதான். ஏன்னா அவனுடைய அடையாளம், அவனுடைய பாதுகாப்பு எல்லாமே அவன் சொத்தோடு இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அங்கேருந்து ரொம்ப சோகமாக போயிட்டான். இந்த மனுஷனுடைய சோகம் எதை காட்டுதுன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவ மிக தெளிவாக புரிந்து கொண்டான்னு தெரியுது. ஏன்னா அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட இருந்து ஒரு நன்கொடை கொடுன்னு கேட்கல, ஒரு அடையாளத்துக்கு இதை செய்யின்னு சொல்லலை, இல்லை உன்னுடைய நற்குணங்களை கூட்டுன்னு சொல்லலை. மாறாக நீ முழுவதுமாக என்னிட்ட நீ சரணட. உனக்கு நித்திய வாழ்வு வேறும் இல்லை அப்படின்னா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட நீ ஆயத்தமா? ஏன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் பார்க்க முடியாது. ஏன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் நம்ம பார்க்குறோம், என்ன பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஏன்னா இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த மனுஷன் மேலே, இந்த ஐஸ்வர்ய வாலிபன் மேலே தேவன் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினாருங்க நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய ஒத்த பகுதி மார்க் எழுதும்போது என்ன எழுதுறாரு? ஏன்னா கர்த்தர் அவன் மேலே அன்பு செலுத்தி அவனை நோக்கி பார்த்து இதை சொன்னார்னு. இப்போ இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கட்டளை இது ஒரு கடினமானதில்லை, மாறாக அவனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஆஸ்திக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டவனா, அவன் ஆஸ்தி அவனை பிடிச்சு கொண்டிருந்தது. பணத்துக்கு மேலே பணத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, உனக்கு சீஷத்துவத்தின் மூலமாக உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த ஐஸ்வர்ய வாலிபன் அங்கே துக்கமோட போனதை வச்சு நமக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே நித்திய வாழ்க்கை வேணுங்கிற ஆசையும் ஆவலும் இருக்குது. சரியான ஆள்கிட்ட வர முடியுது, சரியான கேள்வி கேட்க முடியுது. ஆனாலும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாமல் நடந்து போகிறவர்கள் உண்டு. ஏன்னா இந்த ஐஸ்வர்ய வாலிபனுக்கு எனக்கு நித்திய வாழ்வு வேணும்னு இருந்துச்சு. அவன் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்க முடியல. ஏன்னா அவன் சரியான இயேசு கிறிஸ்துட்டு தான் சரியான கேள்வி கேட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் வெளியரங்கமான காரியத்தில் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அவன் எது ஒரு காரியம் அவனை பிடிக்க விட மாட்டேங்குதுங்கிறதுல அதிலே கொண்டு போய் நேரடியாக அவர் தன்னுடைய விரலை வைத்து அழுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளில் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து முழுமையாக அவரை பின்பற்ற முடியாமல் இன்னும் சைடு லைனில் இருக்கிறதோ இல்லை பின்வாங்கி போகிறதுக்கோ காரணம் என்ன? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த பணக்காரங்களுக்கும் ரொம்ப ஏழையா தரித்திரனுக்கும் உள்ள பொதுவான வாழ்க்கை பொது என்ன தெரியுமா? 2 பேருமே எப்பவுமே பணத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பணக்காரன் நான் எப்படி இன்னும் பணம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருப்பான். தரித்திரன் எனக்கு எப்போ பணம் வரும்னு பார்த்துட்டு இருப்பான்.
எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை முழுவதுமாய் பின்பற்ற முடியாமல் எது உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது? இங்கே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்கிட்ட வான்னு சொல்கிறது ஒரு என்னன்னா, நீங்கள் எதில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கீங்களோ அதிலிருந்து வரக்கூடிய விடுதலை என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு ஆசை இருந்து, நித்திய வாழ்க்கை வேணும்னு ஆசை இருந்து, இன்னும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறீங்களா? உங்களை சோதித்து பார்ப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து, எதற்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறாங்களோ அதிலிருந்து விடுதலை பெற்று நித்திய வாழ்க்கை பெற எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.